ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹைனா நம்ம ஹீரோயினை கத்தியால் குத்துற மாதிரி வந்திருப்பா. நல்ல வேலை குத்தலை. ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகி அவளை பார்த்திங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டுறா. அவள் பறந்து போய் விழுகிறா. எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த மேனேஜர் பார்த்திங்கன்னா பொங்க பொங்க போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி கூட்டத்தை கலைச்சி விட்றாரு. ஹீரோயின் கேட்குறா, என்னதுக்கு நீ கொலை பண்ணுற அளவுக்கு வர, அந்த அளவுக்கு நீ என்னை வெறுக்கிறியா அப்படின்னு. ஆமாம், நீ மட்டும் வராமல் இருந்திருந்த அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த லைஃப்பில் இருந்திருப்பேன். நீ தான் என் வாழ்க்கையை அழிச்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போது ஹீரோ பார்த்திங்கன்னா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன். அவள் உன்னை மன்னிக்கணும்னு நினச்சா, ஆனால் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தா அவளை நீ கத்தியால் குத்த வந்திருப்ப அப்படின்னு. ஆனால் ஹைனா சொல்லிட்டு இருக்கா, என் கால் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஹீரோவும் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அந்த வில்லனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா. ரெண்டு பேருமே உட்காந்து கார்ட்ஸ் தான் விளாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மா சொல்கிறாங்க, இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிற விஷயங்களை தோற்று போனவங்க தட்டாமல் கேட்கணும் அப்படின்னு. சரி ஓகேன்ற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கேமெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோனோட அம்மா தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாங்க போல். வில்லனுமே கேட்குறான், அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், பண்ணிடலாம் அப்படின்னு. ரீசண்டாக டோகோ கம்பெனி பயங்கரமாக ரைஸ் ஆகிருக்குல்ல, அதோட சீக்ரெட் என்ன அப்படின்னு. எல்லாம் என்ன, எங்களோட உழைப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையான சீக்ரெட் என்னன்னு சொல்லு அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் என்னோட காசை வச்சு இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நீ இப்போ என்ன தான் சொல்ல வர, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. நான் உன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, நீ என்ன அந்தளவுக்கு காசு வச்சுருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது இவங்க ஒரு பென்ட்ரைவ் எடுத்து காட்டுறாங்க. இதில் என்னோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்புமே இருக்குது. ஸோ நீ வேணா செக் பண்ணி பாரு அப்படின்னு. இப்போ உன்னோட இன்டென்ஷன் தான் என்ன, ஸ்ட்ரைட்டாக எதாக இருந்தாலும் கேளு அப்படின்னு. இந்த டோகோ கம்பெனிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான பர்சன் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். சும்மா அந்த ஷேர் ஹோல்டர் லிஸ்டெல்லாம் காட்டக்கூடாது, இதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்காக ஒரு பர்சன் இருக்கான்ல, அவனை பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னு. வில்லன் ஒரு மாதிரி பார்க்குறான். நான் இங்கேருந்து கிளம்புறேன், சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே வெளியே வரேன். இங்கிட்ட நம்ம ஹீரோனோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோஷாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்தோன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டு இருக்காரு. ஆனால் நான் இந்த ஃபேமிலியில் ஒரு மெம்பர் இல்லையே அப்படின்னு. அப்போ யாரோ ஒருத்தவங்க கண்ணை மூடுறாங்களா, நீ நாமின் தானே அப்படின்ட்டு கரெக்டாக கேட்குறாங்க. எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னு. ஏன்டா உன் கையில் தான் வெறும் பர்கர் ஸ்மெல் தானடா வரும், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. அப்போ சொல்லிட்டு இருக்கு, நாம்சனோட உண்மையான ஐடென்டிட்டியை அம்மா வெளியே யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்படியா, உண்மையா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. அது ஏன்றதுலாம் எனக்கு தெரிலப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இங்கிட்ட பாட்டிமா, உங்கள் பையன், அப்புறம் பாட்டிமாவோட பாய் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவர் காசு இழந்திருப்பார்ல, அதை பற்றி தான் இந்த பையன் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். இவன் சரியான சோம்பேறி தான். பட் இவனுக்கு இந்த ஹேக்கிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே தெரியும் போல். அந்த ஸ்கேமரோட ஐபி அட்ரஸை வச்சு அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறான். டெய்லி அட்ரஸை கொடுறா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அம்மா இது இல்லீகல்மா, நீ வாட்டில் அங்கே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணி என்ன உள்ள தூக்கி வச்சிருப்ப போலையே அப்படின்னு. அட அட்ரஸை மட்டும் கொடுறா அப்படின்ட்டு இந்தம்மா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோட சீஃப் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் உட்காந்துட்ருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் வராப்புல. என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் நல்லா தாண்டா இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது தண்ணி வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் அந்த இதுலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு. அப்படியா, உண்மையாவா அப்படின்னு. சரி ஹீரோ எங்க, அவன் டோகோ கம்பெனிக்கு போயிருக்கான், அங்கே எதுக்குடா போனான், அதான் ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் ஆச்சே, நான் சொன்னான் அவன் எங்கே கேட்குறான் அப்படின்ட்டு. ஸோ அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறாரா, எங்கே போகிறீங்க, என்னாலலாம் இதுக்கு மேலே இங்கெல்லாம் இருக்க முடியாது, நான் ஏன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ புலம்புறான். அவளை பிடிச்சி ஜெயிலில் போடலான்னு பார்த்தா அவளை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வரேன், நீ எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்ல விதமாக இருக்கு அப்படின்னு. வேறு என்ன பண்ணுறது, சரி உன்னோட அந்த சீஃப் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இவனும் கேட்குறான், என்னாச்சு சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா தான் இருக்கேன், நான் என் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போது ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா, நம்ம ஏன்டா இந்த குடோன்லேருந்து அந்த திங்ஸ் எல்லாம் ஆட்டை போடுறோம், பேசாமல் நம்ம அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கினா என்ன, வாங்கி செக் பண்ணலாம்ல அப்படின்னு. சாதாரண மக்களுக்கு அந்த மாஸ்க்கை இவங்க விற்க மாட்டானுங்க, அதுக்குன்னு ப்ரீமியர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ இந்த ட்ரக்ஸ் வாங்கினவங்களோட கஸ்டமர் லிஸ்ட்டு அந்த வில்லனோட கம்ப்யூட்டரில் இருக்கும்ல, அங்கே போய் நம்ம அதை ஆட்டை போட்டால் என்ன அப்படின்னு. அட இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஹைனாவை ஒருத்தவன் போட்டு கொடுத்தான்ல,
அதான் அந்த மிஷினில் கூட மாட்டியிருந்திருப்பான். அவன் ஒரு பாக்ஸை தூக்க முடியாமல் தூக்கி வச்சிட்டு இருக்கானா. ஹீரோயின் இதை பார்த்துட்டு, ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ வந்து இன்னைக்கு லீவ் எடுத்துருக்கலாம்ல அப்படின்ட்டு அந்த பாக்ஸை எல்லாத்தையுமே தூக்கி அதில் வச்சுட்டு இருக்கா. என்ன பண்ணுறது, ஷிஃப்ட் வைஸ் தானே ஒர்க் பண்ண முடியும், ஆனால் நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வந்து குடிக்கிறேன், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு. எது எனர்ஜி ட்ரிங்க்கா அப்படின்ற மாதிரி அதை பெருசாக எடுத்துக்கறல. அதே சமயம் ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா எங்கேயோ காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணி நாளைக்கு என்ன பிளானிங் இருக்குது அப்படின்ட்டு அவர் ஏதோ சொல்லும் போது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண, ஃபேமிலி பார்ட்டி ஒன்று இருக்கு வந்து சேரு அப்படின்னு இந்த விஷயத்த அவங்க பையன்கிட்ட சொல்லும்போது, அப்படியா அப்போ நாளைக்கு உங்கள் பர்த்டே தானே, அப்போ அம்மா வந்து பார்ட்டி ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவள் எந்த காலத்தில் எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கா, சரி ஏன்டா நீ எதுவுமே சாப்பிடாமே வச்சுட்டு இருக்க அப்படின்னு. அதுவாப்பா நான் வெயிட் லாஸ்க்கு ஒரு பில்ஸ் எடுத்துக்கிட்டேன்ப்பா, அதுலேருந்து எனக்கு அந்த அளவுக்கு சாப்பிட முடியல, அந்த மருந்து வந்து வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படியா அது என்ன மருந்து அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. எங்கிட்ட அந்த சீஃபை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போனவங்களோட லிஸ்ட் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பக்கத்தில் அந்த வாட்டர் பாட்டில் இருக்குது. அதை பார்த்தோன்னா அப்படியே தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் துடிச்சிட்டு இருக்கு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவர் விரல தண்ணிக்குள்ளே விட்டு அப்படியே எடுத்து வாயில் தான் அந்த உதட்டில் வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயங்கள், அதான் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணியிருந்திருப்பார்ல, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுது. விறுவிறுன்னு வராரு. அந்த மாஸ்கை தான் எடுத்து பார்க்குறாரு, என்ன பண்ணாரு அப்படின்றது தெரில. இங்கிட்ட நம்ம பாட்டிமாவை தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க அந்த அட்ரஸ்க்கு வராங்க. அங்கே 2 பசங்க இருக்காங்க. ஸோ ஒருத்தவனை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிச்சு அப்படியே அந்தரத்தில் தூக்கி நிறுத்துறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அல்லுல்ல ஆத்தாடி என்னது இது பொம்பளையா வேற எதுவுமா அப்படின்ட்டு. இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்ஸாக போகிறான். கையில் தான் ஒரு பையனை தூக்கி வச்சிருக்காங்களே, அவனை என்னமோ பந்து மாதிரி நினச்சிட்டு அந்த ஓடுற பையனை நோக்கி அடிக்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துறானுங்க. இந்த ஆளுக்கா உள்ள பக்குன்னு இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தோல் மேலே தூக்கி போட்டு அப்படியே வந்துட்டு இருக்கு. இவர் கார் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறாரா, அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்மையாக பேசிகிட்டு இருக்கு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, நான் பின்னாடி என்ன விஷயம் அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னு. நேராக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஹெல்ப் மாதிரி 2 பேரையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காப்புல. அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா நடக்குது அப்படின்னு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா டொம்முனு கீழே போட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் ஸ்கேமரு. ஸோ அவங்ககிட்ட இருந்து சீக்கிரம் காசெல்லாம் வாங்கி கொடுங்க, ஒழுங்காக அந்த கேஸை மட்டும் விசாரிக்கல, இவங்களோட நிலைமை தான் உன் நிலைமையும், ஆனால் உன் உடம்புல ஒரு போன் கூட இருக்காது, எல்லாத்தையுமே நொறுக்கி அப்படியே நான் சூப்பாக குடிச்சிருவேன் அப்படின்ட்டு அந்த போலீஸை வேற மிரட்டி விட்டுட்டு அப்படியே உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து அப்படியே நடிக்கிறாப்புல, எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது ஹனி, வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிச்சி வந்துட்டு இருக்காப்புல. அவருக்கு தான் ஒரு மாதிரி பீதியாகவே இருக்குது. ஸோ அவர் கேட்குறாரு, அம்மா நீங்கள் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு. அதுவா எங்கள் ஃபேமிலியில் பொண்ணுங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீட் பெல்ட் போட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவர் பார்த்தீங்கன்னா நடுங்குறாரு இவங்கள பார்த்தாவே. இதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த அப்பல் இண்டியாவில் ஒரு பர்சன் இருப்பார்ல, அவரை தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வில்லனை வந்து விசாரிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க போல். ஸோ இவன் இங்கே வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மீட்டிங்கெல்லாம் போட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பான் போல். அவன் அங்கே இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டும்போது அப்போ அந்த ரஷ்யாவோட மாஃபியாவோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கேட்குறாங்க. இங்கிட்ட வில்லனை காட்டுறாங்க. ஹீரோன் வந்து அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு வந்திருப்பா இல்லையா, அதை அந்த மேனேஜர் வந்து காட்டுறான். இவன் ஏன் இதை பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரியல, இன்னொரு வீடியோவுமே இருக்குது அப்படின்னு ஹீரோன் வந்துட்டு அந்த ஹைனாவை தூக்கி வீசி இருந்திருப்பாள்ல, அந்த வீடியோவுமே காட்டுறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன சண்டை அப்படின்றது தெரில, ஆனால் ஹீரோன் வந்துட்டு அவளை தூக்கி வீசிட்டா. அதுக்கப்புறமா இவ எந்த ஒரு ரீசனுமே சொல்லாமல் நம்ம கம்பெனியை விட்டு போயிட்டா. பட் அவளோட உண்மையான பேரை வேறு ஃபேக் ஐடென்டிட்டியில் தான் அவள் உள்ளே வந்திருக்கா அப்படின்னு. இது எல்லாத்தையுமே வில்லனும் ஒரு மாதிரி கேட்டுட்டு தான் இருக்கான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட அம்மாவை பற்றின விஷயங்களை வந்து அவன் கேட்டுருந்துருப்பான் போல். ஸோ அவங்களோட சொத்து மதிப்பு எல்லாத்தையுமே கொண்டு வந்து காமிக்கிறாங்க. பரவாயில்லையே, இந்த அம்மாவும் கொஞ்சம் பெரிய ஆள் தான் போலையே, கொரியாவில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க கூட இவங்கக்கிட்ட போய் காசெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க. சரி, இவங்கள பற்றி இன்னுமே எனக்கு அதிகமான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இங்கிட்ட நம்ம ஹீரோனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கிளப் மெம்பர் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவரோட பேரை நம்ம கிம்முன்னு சொல்லியே வச்சுக்கரலாம். ஸோ இவங்க கிட்ட அந்த பிரெட்டோட கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. இவன் பெரிய ஸ்கேமர் நினைக்கிறேன், இந்த கொரியாவில் இருக்கிற தனியாக பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸ் எல்லாருமே அவன்கிட்ட தான் போகிறாங்க, அவன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான், ஸோ இவனை பற்றி கொஞ்சம் நீ பார்த்துக்க அப்படி. அதே சமயம் அந்த பிரெட்டை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் இங்கே மட்டும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பணமலை கொட்டும் அப்படின்னு. அப்படியா சொல்கிறீங்க அப்படின்ட்டு இந்த அம்மாவும் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த கிம் கிட்ட பேசி எல்லாம் முடிச்சுட்டு நேராக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராங்க. ஓ, பணம் மேலே கொட்டுமா, இருடி வரேன் அப்படின்ட்டு உள்ளே வராங்க. ஹீரோனோட அம்மாவை அந்த லேடிக்கு தெரியும் போல்.
அட நீங்களா அப்படின்னு ஹீரோனோட அம்மா பார்த்தோன்னே அந்த பிரெட் பார்த்தீங்கன்னா மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கான். அட பணமலை கொட்டுறதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க, எனக்கும் என்ன விஷயன்றதை சொல்லுங்களேன்ற மாதிரி கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா காண்டா ஆகிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, உன் கூடலாம் உட்காந்து பேச முடியாது அப்படின்ட்டு காசெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவர் போனோன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த லேடியும் போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த மேனேஜர் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா நீ எதுக்காக வேர் ஹவுஸில் இருந்து அந்த பொருட்களை திருடுன, சிஇஓ வந்து உன்னை மீட் பண்ணணுன்னு சொன்னார் அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறா. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. நான் இந்த மாதிரி வேர் ஹவுஸில் திருடினதை அந்த மேனேஜர் பார்த்துட்டாரு. ஸோ சிஇஓ வந்து என்னை மீட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே, ஸோ நான் போய் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது, அடி பைத்தியம், இது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் தெரியுமா, அட நான் யாருன்னு தெரியும்ல, நான் தான் நாம்சூன், நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன், ஸோ நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறேன். இங்கே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கையும் ஓடலை காலும் ஓடலை. ஆனால் நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து நம்ம வந்துட்டு ஒரு போலீஸ், ஸோ போலீஸ் மாதிரி நம்ம நடந்துக்கணும், அந்த லிஸ்ட்டை நம்ம எப்படியாவது அந்த வில்லனோட கம்ப்யூட்டர்லேருந்து எடுக்கணுன்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்கா. ஒரு மலை சைஸ்க்கு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வாசலில் நிற்கும் போது இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அண்ணாந்து பார்க்குறா. யாரு அது ஜோக்கரு அப்படின்ட்டு இவ வாட்டில் உள்ள போகிறாளா, அந்த ஆள் ஒரு மாதிரி பார்க்குறாரு. இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா உள்ளே வரா. நேருக்கு நேர் வில்லனும் நம்ம ஹீரோனும் பார்க்குறாங்க. ஸோ ஹீரோனை பார்த்த உடனே வில்லன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறான். ஆமாம், அந்த ஃப்ளைட்டை நிறுத்தினது இந்த பொண்ணு தான், அந்த வேர் ஹவுஸ்க்கு வந்ததுமே இவ தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணும்போது ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஹாய் நான் தான் டேசங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நல்லா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறேன்னா, அவள் வாட்டில் அசால்ட்டாக பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கா. அவங்க பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், இவளுக்கு அந்தளவுக்கு மேனர்ஸ்லாம் தெரியாது, மங்கோலியாலேருந்து வந்திருக்கா அப்படின்னு. சரி நீங்கள் எந்த போன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோன் பார்த்தீங்கன்னா கடகடன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருப்பா, நான் வந்து வேர் ஹவுஸ்லேருந்து பொருட்களை திருடினது தப்பு தான், ஆனால் என்னோட பேரண்ட்ஸ்க்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், பட் என்கிட்ட காசு இல்லை, அதனால தான் திருடிட்டேன், நெக்ஸ்ட் வர சம்பளத்தில் நீங்கள் காசை வேணால் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லும்போது பரவாயில்லையே இந்த அளவுக்கு நீ போல்டாக பேசுகிற அப்படின்னு. மங்கோலியாவில் நீ எங்கேருந்து வரன்ற மாதிரி கேட்கும்போது அது ஒரு சின்ன வில்லேஜ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓ நீ சின்ன வில்லேஜ்லேருந்து வந்து இந்த கொரியாவில் நிறைய இடங்களுக்கு எப்படி டெலிவரி பண்ணுற, அது ரொம்ப கஷ்டம் தானே அப்படின்னு. ஏப்பா இதுக்கு முன்னாடி வந்து வெறும் லெட்டர்ஸை மட்டும்தான் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் சில ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாருமே வந்துட்டு நிறைய பொருட்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக டெலிவரி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதை பண்ணுறது என்ன சாதாரண விஷயம் தானேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிடுறான். ஒன்று மாதிரி ஒரு ஆள் என் பக்கத்தில் இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. என்ன சொல்கிற, அப்போ நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு. ஏன் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் டக்குன்னு அவளோட ஃபோன் எடுத்து கொடுத்துட்ருக்கா, அவன் நம்பரை கூட அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம 2 பேரும் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு வந்து நீ என் கூட டின்னருக்கு வரணும் அப்படின்னு. இல்லை முடியாது, இன்றைக்கி எனக்கு வேறு பிளான்ஸ் இருக்குது, நான் வந்து டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு நான் சொல்கிறேன், நீ எனக்கு மீட்டெல்லாம் வாங்கி கொடுத்து ட்ரீட் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே நெக்ஸ்ட் டைம்க்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகேப்பா நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் திருட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க வந்து கிளம்பும்போது இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறான். கண்டிப்பாக நீ என்ன காண்டாக்ட் பண்ணுவே தானே, நான் உனக்கு கண்டிப்பாக ட்ரீட்டுமே வைப்பேன் அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கையை எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். இங்கிட்ட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கா. அடி நீ என்னதாடி பண்ணுற, நீ வேர் ஹவுஸ்க்கு வாடி அப்படின்னு. நான் வந்து சிஇஓவோட நம்பரை வாங்கிட்டேன் அப்படின்னு. எது சிஇஓவோட நம்பரை வாங்கிட்டியா அப்படின்ட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடியாகி நின்றுட்டு இருக்காப்ல. ஏன்னா இன்னைக்கு அவங்க அப்பா கூட வெளியே போடுற மாதிரி பிளான் இருந்திருக்கும். ஹீரோ வந்து கேட்குறான், அம்மா நீ எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்த அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் அசால்ட்டான விஷயம் அப்படின்னு. சரி நீ என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கா உங்கள் அப்பா கூட வெளியே போகிறதுக்கா அப்படின்ட்டு. ஆமாப்பா நான் நிறைய மூவி ட்ராமாஸ்லாம் பார்த்தேன், பொண்ணுங்க வந்துட்டு இந்த மாதிரி அழகாலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா பசங்க வந்து சொல்லுவாங்களாமே நீ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்க அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணுங்க கூட அப்படியே தள்ளி விட்டுட்டு எங்கே இன்னும் முடிஞ்சால் கேட்ச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாமே அப்படின்னு. அவள் லைட்டாக தான் டச் பண்ணியிருந்திருப்பா. அதுவே இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இருடி நான் அவனை கேட்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி விளாண்டுட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே வில்லனு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். எங்கிட்ட ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்களா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் வராங்க. இவருக்கு ஹீரோவை பார்த்தோன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுதா, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்ட்டு. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கிள், இதுக்கு முன்னாடி உங்களோட ஷாப்புக்கு நான் வந்திருக்கேன், நான் தான் உங்களோட ஷாப் அட்ரஸே இவளுக்கு சொன்னேன் அப்படின்னு. ஓ அப்படியா சரி சரிப்பா அப்படின்ற மாதிரி இவரும் ஹாப்பி ஆகுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா அப்பாவும் பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த தீம் பார்க்கை சுற்றி சுற்றி வராங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. 2 பேரும் ஒரு டெஸ்கில் உட்காந்து அந்த அப்பா வந்து ரொம்ப சோகமாக சொல்லிட்டு இருக்காரு, உன்னை நான் சின்ன வயசில் மங்கோலியாவில் தொலைக்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னா
சின்ன வயசுல இருந்தே உன்னை நான் இந்த தீம் பார்க்குக்கு தான் கூட்டு வந்திருப்பேன் அப்படின்னு. இப்பயுமே நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன்ப்பா, நீங்கள் எதுவுமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வில்லனை காட்டுறாங்க. இவனுக்கு அவங்க பிஏ வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஹீரோனோட அம்மாவை பற்றி இன்னிமே விஷயங்களை வந்து கண்டுபிடின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க பொண்ணை வந்து தொலைச்சி ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. எது பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் சார், நம்ம கம்பெனியில் ஃபேக்கான ஐடென்டிட்டியில் ஒரு பொண்ணு இருந்தால ஹைனான்னு சொல்லிட்டு, அவளை தான் அவங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி நினச்சி வீட்டில் சேர்த்துருக்காங்க. பட் அவளுமே வந்து ஃபேக்கு தான். உண்மையான பொண்ணு வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணை வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்க அப்படின்னு. சரி, அந்த உண்மையான பொண்ணு யார், அவளோட ஃபோட்டோ இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, இந்த அம்மா அவங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியவே விலைக்கு வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனியில் வந்துட்டு இந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஆர்டிக்கலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வேணால் நான் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே, சீக்கிரமாக சென்ட் பண்ண அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் சொல்கிறான். ஃபோட்டோவுமே ரிசீவ் ஆகுது. ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு தான். இதுக்கு முன்னாடி நாமின் கூட சொல்லியிருந்திருப்பான்ல, நாம்சனோட ரியல் ஐடென்டிட்டியை வந்து இப்போதைக்கு வெளியே யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்னு. ஸோ வேற ஒரு பொண்ணை தான் இவங்க பொண்ணை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க போல். இங்கிட்ட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான் போல். அந்த டெக் பாய் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், என்னடா நீ டிடெக்டிவ் விட அந்த கம்பெனியோட எம்ப்ளாயாவே மாறிட்ட அப்படின்னு. என்னடா என்னை பார்த்தா அவனுக்கு ஜோக்காக இருக்கா? டோகோ கம்பெனியோட சர்வரை நீ அக்சஸ் பண்ணியா இல்லையா? அதில் வந்துட்டு அந்த கிளைண்டோட லிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ சீக்கிரமாக ஏதாவது பண்ண அப்படின்னு. எவ்வளோ வேலைன்னு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தானே பண்ண முடியும், என்னை ப்ரெஷர் பண்ணாத அப்படின்னு. சரின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி பார்ட்டி இருக்குது, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்ட்டு ஹீரோன் தான் சென்ட் பண்ணி அப்படியே அந்த ஈவெண்ட்டை தான் காட்டுறாங்க. பட் என்ன ஈவெண்ட் அப்படின்றத தெரியலாங்க. எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிருக்காங்க. அப்போ ஹீரோன் அம்மாவோட அந்த பிஏ லேடி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. என்ன சொல்கிறேன் அப்படின்னு எல்லோரும் ஷாக் ஆகும்போது, இந்த குழந்தைக்கு அப்பா வந்து வேறு யாருமே கிடையாது, உங்கள் புருஷன் தான் அப்படின்னு ஹீரோயின் அப்பாவை கை காட்டும் போது அவ்வளோதான். அவர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிராரு, என்னமா சொல்கிற அப்படின்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு. நாமின் பார்த்தீங்கன்னா, அப்பா நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கல அப்படின்னு. நாம்சன் பார்த்தீங்கன்னா, நீ இதுக்கப்புறம் எனக்கு அப்பாவே இல்லைன்ற மாதிரி எல்லாரும் இப்படி சொல்லிட்டே இருக்காங்களா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, ஐயோ இல்லை இல்லை இல்லவே இல்லைன்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்திட்டு இருக்காரு. அப்போ தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒன்றா கத்திட்டு இருக்காங்க, ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்னு. ஸோ இவருக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்க தான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க போல். அதுக்காக இப்படி ஆடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பார்ட்டி எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, மங்கோலியாவில் வானம் ரொம்ப கிளியராக தெரியும், மூணெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியும், ஆனால் என்னால் இங்கே தான் பார்க்க முடியல, அங்கே அழகாக ரெயின்போலாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ரெயின்போ தானே இப்போ பாரு அம்மா உனக்காக காட்டுறேன் அப்படின்னா அவங்க அம்மாவும் பாட்டிமாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே மலையெல்லாம் வர வச்சு ஒரு மாதிரி ரெயின்போவெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய சூப்பர் பவர்ஸ் கூட இருக்கும் போல். இதுக்கப்புறம் ஹைனாவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்பான்ல ஒரு பையன், அவன் வந்து அந்த ட்ரக்கில் உட்காந்துட்டு இருக்கானா. அப்போ வேற ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சார் வாங்க அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கும்போது அவன் அப்படியே சரிஞ்சு விழுகிறான். ஐயோ உங்களுக்கு என்னாச்சு, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னாச்சு அப்படின்றது தெரில. அதே சமயம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வில்லன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க, இதுக்கப்புறம் நீ வேர் ஹவுஸில் வந்து வேலை செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, என்னாச்சுன்றதே எனக்கு தெரில அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணும்போது ஹீரோக்கு ஒரு மண்ணும் புரியல. அங்கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கான், அம்மா நீ சீஃப் எதுவும் காண்டாக்ட் பண்ணியா, டைம் ஆயிடுச்சு, அவர் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு அப்படின்னு. இங்கிட்ட நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை வந்து மீட் பண்ணிட்டு இருக்கா. அவன் கேட்குறான், நீ வந்து காசு நிறைய சம்பாதிக்கணும் தானே நினைக்கிற அப்படின்னு. இவ்வளோ ஒரு மாதிரி பார்க்குறாளா, உன்னை வந்துட்டு என்னோட ரெக்கைக்குள்ளே வச்சு உன்னை பெரிய ஆளாக ஆக்குறேன் அப்படின்னு. உனக்கு தான் ரெக்கையே இல்லையே, என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோன் கேட்கும்போது, அட உன்னை வந்துட்டு என்னோட ஒரு ஆளாக மாற்றுறேன், இந்த டோகோ கம்பெனியில் நீ ஒரு பெரிய ஆளாக வரப்போகிற, உனக்கு காசு பணம் வசதி வாய்ப்பு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே உனக்கு கொடுப்பேன், உன்னோட லைஃபே நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு மாதிரி பார்க்குறா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறா. ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நீ ஒரு டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணும் அப்படின்னு. எது டெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு எங்கேயோ வந்துட்டுருக்கா. இங்கிட்ட வில்லன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பிக்கப் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கா. வில்லன் ஒரு மாதிரியாக தான் ஹீரோனை பார்க்குறான். அதே சமயம் நாமின் இருக்கான்ல, அவன்கிட்ட திரும்பவும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பில்ஸை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. எங்கிட்ட நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் நிற்க வச்சுட்டு இருக்கான். வில்லன் வந்து சொல்கிறான், கவலைப்படாத, நான் உன்னை வந்துட்டு அந்த அளவுக்கு சாவலாம் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறான். ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட பவரெல்லாம் போட்டு அப்படியே அதை ஹோல்ட் பண்ணுறாளா. ஸோ அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெளியே வருது. இந்த எனர்ஜியை ஹீரோனோட அம்மாவும் சரி பாட்டிமாவும் சரி ஃபீல் பண்ணுறாங்க.
முடிஞ்ச அளவுக்கு இவளும் பார்த்தீங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணுறா. பட் போக போக இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்க. இவனால ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, அப்படியே முட்டிக்கால் போட்டு உட்காந்து அதை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த வில்லனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே தான் அவளை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.